பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்ட் எபிசோட் 3. ஹீரோயின் வந்து புது உலகத்துக்கு வந்திருப்பா. ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இருந்திருப்பா. அந்த பையனை பார்த்துட்டு இவனாதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. பட் அது கனெக்டே ஆகல. அவன் பாட்டுன்னு போறான். ஒருவேளை இவன் இல்லையோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்புறம் சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்ப என்னோட ஹீரோ எங்கதான் இருக்கான் அப்படின்னு அவன் தேடுறா. அப்போ ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். ஒருவேளை இவனா இருப்பானோ, இல்ல 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 இவன் இல்ல அப்படின்னு நினைக்கிறா. பட் பக்கத்துல அவளோட ஃப்ரெண்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிரான் அந்த பையனை பார்த்துட்டு. ஐயோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஒரு ஒரு கிரவுண்ட் மாதிரி போறாங்க. அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு பையன் கூட அவ கனெக்டட்னு காட்டுது. அது வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஒரு பையனை பார்த்திருப்பால, அந்த பையன் தான் அது. நான் அப்பவே நினைச்சேன் அது நீயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. நார்மலா ஸ்கூல் டேஸ் மாதிரி போகுது. அந்த பையன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பாப்புலரான பையன். அந்த பையன் பேர் வந்து எத்தோ. ஹீரோயின் வந்து அந்த பையனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றா. போய் கேக்குறா அந்த பையன் கிட்ட, நம்ம சாப்பிட ஒன்னா போக கூடாது அப்படின்னு கேக்குறா. நம்ம 2 பேர் மட்டுமா, அவங்க எல்லாம் வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க, நம்ம மட்டும்தான். இல்ல நம்ம 2 பேரும் நல்லா ஒருத்தர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஏன் என்ன அவாய்ட் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கா. இந்த கேமோட ஆங்கர் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டயும் போய் கேக்குறான். அவன் ஏன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான், ஏன் என்ன காதலிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல இந்த காதல் கதை இப்படிதான் அமைஞ்சிருக்கு, விழமாட்டான்னு இல்ல, ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு வேண்டாம்னா சொல்லுங்க, நான் வேற ஏதாவது கதையை எடுத்து காட்டுறேன். 900+ ஸ்டோரிஸ் இருக்கு நம்ம கிட்ட, உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, எனக்கு இந்த பையனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி போறா. அவளுக்கு தான் தெரியும்ல இவன் என்ன பண்ணாலும் நம்மள மதிக்க போறது இல்லைன்னு. அதனால ரொம்ப ட்ரை பண்றா, போய் பக்கத்துல போய் உட்கார்றது, முடிய அப்படி பண்றது இப்படி பண்றதுன்னு. அவன் வந்து ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்னு கேக்குறான். கிளாஸ் முடிஞ்ச உடனே அவன் போறான், அவன் பின்னாடியே ஹீரோயினும் போறா. நம்ம 2 பேரும் ஏன் லைப்ரரி போக கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும், நான் போகணும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஹீரோயின் அப்ப நானும் வரேன். இல்ல எனக்கு லைப்ரரி போகணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயினுக்கு வந்து பச்சையா தெரியுது அவன் நம்மள அவாய்ட் பண்றான்னு. நீ எங்க போனாலும் நானும் வரேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப வந்து அந்த பையன் சொல்றான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போறான். எங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான். 2 பேரும் அந்த சண்டை போட்டுட்டுல ஹீரோயின் ஜெயிச்சிருப்பால, வா திருப்பி சண்டை போட்டு பாப்போம் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். பட் இந்த வாட்டியுமே அவன் ஒண்ணுத்துல கூட ஜெயிக்கல, எல்லாத்துலயும் ஹீரோயின் தான் ஜெயிக்கிறான். அவனுக்கு அதுவே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. கெட்டுக்கிறது மாதிரி பண்றாங்க. அப்ப அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்கு. ஒரு வேளை 2 பேரும் லவ் பண்றாங்களோ? அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இருக்காது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா. கேம் மாதிரி வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா அவங்களுடைய கிளாஸ்ல நீங்க ஜூஸை ஊத்திட்டு உங்க மனசுல இருக்கிறது நீங்க சொல்லலாம். ஹீரோயின் போய் எத்தோ கிட்டதான் போய் ஊத்துறாங்க. பட் ஹெத்தோ வந்து அவன் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணாம, நம்ம 2 பேரை பத்தி அந்த அளவுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் கிளம்புறாங்க, அவனும் போறான், பின்னாடியே ஹீரோயினும் போறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ற, உன் பிரச்சனை என்னன்ற மாதிரி அவன் கேக்குறான். இல்ல சும்மா ஒரே இடம் தானே, ஒரே வழி தானே, அதான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. 2 பேரும் நடந்து போகும்போது கரெக்டா மழை பெய்யுது. 2 பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் சந்தோஷமா மழையில ஆட்டம் போட்டுட்டே போறாங்க. அப்போ ஹீரோயின் உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து அவளுடைய பிளாஷ்பேக், அதாவது அவளுக்கு ஒரு எக்ஸ் இருந்திருக்கும்ல, அது வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு எத்தோ வந்து கிட்ட வந்துட்டு எனக்கு அவளை அந்த அளவுக்கு எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கு. ரியல் லைஃப்க்கு வந்துடுறாங்க. அவங்க பாடிக்கு வந்து எனக்கு தூக்கம் வேணும் அப்படின்னு இருக்கு. அதனால ஆஃபீஸ்ல வந்து சோஃபால படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோ பாத்துறாரு. பார்த்துட்டு லைட் ஆஃப் பண்றாரு. சரி தூங்கட்டும் அப்படின்னு பக்கத்துல ஒர்க் பண்ற கொலிக்கு வந்து, என்னடா காலங்காலத்துல எவன்டா லைட் ஆஃப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு போறான். போய் காஃபி கீஃபி ஏதோ போட்டுங்கிறான். ஹீரோ வந்து, எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல கெட்டுக்கெது மாதிரி எல்லாம் சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. வெளியில போகும்போது ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க. நீ இப்போ எங்க போற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் இந்த மாதிரி வெளியில போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நீ வீட்டுக்கு போலையா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல இல்ல அப்படி கிடையாது. அப்புறம் இல்ல நான் டேட்டுக்கு போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேக்ல இருந்து ஒரு கொடை எடுக்கிறாரு. ஹீரோயினுக்கு, டே இவ்வளவு என் கூட தானே நின்றுட்டு இருந்த அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. எப்படியோ நீ உன் ஆள் வந்து உன்னை கூட்டு போறான், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. இவ வந்து, ஐயோ என்ன பண்ணிட்டேன் நான் எதுக்கு இப்ப ஆள் இருக்கு டேட்லாம் சொன்னேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நனைஞ்சுனே போறா. திருப்பி வீட்டுக்கு வந்துடுறா. திருப்பி கனவுக்கு தான் போறா. போனா இந்த வாட்டி எத்தோ நல்லா பேசுறான். 2 பேரும் சாப்பிட போலாமா அப்படின்னு அவனே வந்து கேக்குறான். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. இவன் நிறைய பேசுறா. அது எல்லாத்தையுமே எத்தோன்ற பையன் பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. ஆபீஸ் கனவு இப்படியே போகுது. ஒரு நாள் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவளுடைய எக்ஸுக்கு மேரேஜ் நடந்திருக்கும்ல, அந்த போட்டோஸ்லாம் வந்து அவன் போஸ்ட் பண்ணியிருப்பான்.
அதெல்லாம் அவன் நினைச்சு பாக்குறா. அவனுடைய பாஸ்ட்ல அதெல்லாமே அலோ கிடையாது. அவங்க போட்டோ கூட எடுத்திருக்க மாட்டாங்க. பெரிய பிரச்சனையா தானே இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அதை அவ டெலீட் பண்ணி பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிடுறா. வீட்டுக்கு வந்தா அவன் கால் பண்றான். இப்ப என்ன உனக்கு எதுக்கு கால் பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இல்ல நான் அவனை ஹர்ட் பண்றேன்னு தோணுச்சு, அதனால தான் கால் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீங்க 2 பேரும் பார்க்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு, அது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. பட் வந்து மனசுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுடைய முதல் காதல் இல்லையா, அதனால அவன் அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவ கனவுலயும் போறா. அங்கேயும் போய் அவ அப்செட்டா தான் இருக்கா. அதையே நினைச்சிட்டு இருக்கா. எப்படி எல்லாம் அவங்க லவ் பண்ணாங்க, எத்தனை வருஷம் காதல் எல்லாமே அவன் நினைச்சு பாக்குறா. அப்போ வந்து எத்தோ அதை நோட் பண்ணிட்டு பக்கத்துல வந்து உட்காருறான். அப்ப கூட அவ பெருசா ரியாக்ட் பண்ணல. எத்தோ வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவன் கேக்குறான். இவ வந்து இப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் தோல்ல சாஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கு, எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அப்படியே படுத்து தூங்கிடுறா. கனவுல கூட அவன் கூட எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு அவளுடைய எக்ஸ பத்தி தான் நினைச்சிட்டே அழுகுறா. கனவுலயும் அழுகுறா, நிஜ வாழ்க்கையிலயும் அவ தூங்கிட்டு இருக்கும்போது அழுகுறா. டக்குன்னு எழுந்த போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க அப்படின்னு எத்தோ கிட்ட கேக்குறா. எல்லாரும் போயிட்டாங்க, நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறான். எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. போய் ஹீரோயினும் ஏதோ பேசணும்னு நினைக்கிறா, எத்தவும் ஏதோ பேசணும்னு நினைக்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி மூஞ்சியே பாத்துட்டு இருக்காங்க. அப்போ எத்தோ வந்து அப்படியே கிஸ் பண்ற மாதிரி வரான். ஹீரோயினும் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது.